ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அது என்ன கதைன்னு பாப்போமா? ஒரு நாள் ஒரு அப்பாவும் பையனும் அவங்க கழுதையை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கழுதையில உட்காந்து போயிட்டு இருந்தாரு. அவரோட பையன் நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரியவர் இவ்வளவு சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ கழுதையில உட்காந்து போறியே அப்படின்னு திட்டுவாரு. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா இறங்கிட்டு அந்த பையனை உட்கார வச்சிருவாரு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு பாட்டி பார்த்துட்டு இப்படி வயசானவங்களை நடக்க விட்டுட்டு நீ கழுதையில உட்காந்து போறியேப்பான்னு திட்டுவாங்க. சரின்னு இவங்க 2 பேருமே இறங்கி நடந்து போவாங்க. அப்புறம் ஒருத்தர் பார்த்து யாராச்சும் கழுதைய வச்சுட்டு இப்படி நடந்து போவாங்களா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் 2 பேருமே ஏறி கழுதையில உட்காந்து போவாங்க. அப்புறம் எல்லாரும் திட்டுவாங்க, ஒரு கழுதை கிடைச்சிச்சுன்னா அது மேல இவ்வளவு சுமையே ஏத்துறது அப்படின்னு. அப்புறம் இவங்க கழுதையை விட்டு இறங்கி கழுதைய இவங்க தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கும் மக்கள் திட்டுவாங்க. ஆக மொத்தத்துல எது செஞ்சாலும் நம்ம திட்டு தான் வாங்கணும். மாறல், மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல மூவ் பண்ணணும். நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்க வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வர போறது இல்ல. சோ நம்ம மனசுபடி கரெக்டா நடந்தாலே எல்லாம் சக்சஸ் ஆகும். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.